Hi students, welcome to Galactronics. இந்த வீடியோவில் EC25004 சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன பண்ணால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணலான்னு தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபோ. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கேட்க போகிறாங்க. கேட்டில் ஒரு 3 to 5 மார்க்ஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் இருக்குது. என்னதான் இது பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இந்த கான்செப்ட்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். பட் இந்த சப்ஜெக்டோட இன்டெப்த் கொஷின்ஸ்லாம் பெருசாக உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சரில் தேவைப்படாது. பர்சனலாக இந்த சப்ஜெக்ட் நான் புரிஞ்சுட்டு படிக்காதால ரொம்பவும் சஃபர் பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சஃபர் பண்ணாமல் ஒழுங்காக ஒரு கான்செப்டை எதனால் படிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு படிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டர்ன். எப்பவும் போல் 1 மார்க்கில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 10 தான் கேட்க போகிறாங்க. ஈஸியாக 5 to 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தென் 3 மார்க்கில் 10 கொஷின் கேட்பாங்க. இதில் நிறையா தியரி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி அந்த டாபிக்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பாக இருக்கணும். சிக்னல்னா என்ன, சிஸ்டம்னா என்ன, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்கன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தியரியில் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 மார்க் கொஷினில் ஒரு 5 to 6 3 மார்க்கை நீங்கள் ஈஸியாகவே எழுதிடலாம். தென் 12 மார்க் கொஷின். 12 மார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் கொஷின் அதிகமாக கேட்க வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு 5 டாபிக் தான் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு 5 டாப்பிக்லேருந்து 8th கொஷின் தான் வரப்போகுது. ப்ரீவியஸ் ரெகுலேஷனுக்கும் இந்த ரெகுலேஷனுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் யூனிட் 5ல் இருக்கிற LTI சிஸ்டம்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் டைம் சிஸ்டமை டோட்டலி இந்த தடவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. புதுசாக ஃபஸ்ட் யூனிட்டில் ஆர்த்தோகனல் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பிளிங் குவான்டைசேஷன் அப்படின்ட்டு போன யூனிட்டில் ஹிடனாக இருந்த டாபிக்ஸ் எல்லாம் இப்போது மெயினாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நிறைய ஹிடன் டாபிக்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷன்லாம் இப்போது டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் சீரிஸ்லாம் போன ரெகுலேஷனும் படிச்சிருந்தோம். பட் இப்போது அது தனியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போது இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் இல்லை, டோட்டலாக ஒரு யூனிட்டில் மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸில் 75% ஆஃப் த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். அப்போ தான் எந்த விஷயம் இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துலேயும் 3 to 4 டாபிக்ஸ் தான் ஒவ்வொருத்துலேயும் இருக்குது. அந்த 3 டாபிக்ஸில் நீங்கள் 2 படிச்சிருக்கணும், 4 டாபிக்ஸில் நீங்கள் 3 படிச்சிருக்கணும். பட் இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அந்த 3 டாபிக்ஸில் சில டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு 12 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் படிச்சதுனாலே ஈஸியாக அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக சிக்னல்னா என்ன, முக்கியமாக போன யூனிட்டில் சிஸ்டம் பற்றி சில கான்செப்ட்ஸ் இருக்கும். இப்போது அந்த சிஸ்டம்ஸ் பற்றி எதுவுமே இல்லை. இங்கே ஜஸ்ட்டு சிக்னல்னா என்ன, அதில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது, முக்கியமாக இந்த எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்னு ஒரு டாபிக் உங்கள் சிலபஸில் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு ஹிடன் டாபிக். எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்னு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். கண்டினியூஸ் டைம், டிஸ்கிரீட் டைம் சிக்னல், பீரியாடிக் சிக்னல்னா என்ன, ஏபீரியாடிக் சிக்னல்னா என்ன, ஈவென்ட் சிக்னல்னா என்ன, ஆட் சிக்னல்னா என்ன, எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்னா என்னென்னு இதோட கிளாசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு சிக்னலோட ஆப்ரேஷன் என்ன, ஷிஃப்டிங், ஸ்கேலிங், ரிவர்சல், ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் சிங்குலாரிட்டி ஃபங்க்ஷன். இதில் யூனிட் இம்பல்ஸ்னா என்ன, ஸ்டெப்னா என்ன, ரேம்ப்னா என்னென்ன, ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு சிக்னல் என்ன ஆகுது அப்படின்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் 12 மார்க் வர வாய்ப்பு இல்லை. ஆர்த்தோகனல் ஃபங்க்ஷன் இதுதான் உங்களுக்கு புதுசாக இன்க்ளூட் பண்ண டாபிக். ஸோ அதனால் இதில் ஒரு 12 மார்க் மேபி வர வாய்ப்பு இருக்குது. இந்த யூனிட் 1ல் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பிளிட் கொஷின் வர இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபோரியர் சீரிஸ் அனாலிசிஸ். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரிஸ். பேசிக்காக கண்டினியூஸ் டைம்ஸ் பீரியாடிக் சிக்னல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்னா என்ன, ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷனா என்னன்னு எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 12 மார்க்கில் டேரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸும். முக்கியமாக ரிலேஷன் பிட்வீன் ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸோட டெரிவேஷன் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். இது மற்ற ப்ராப்பர்ட்டி அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் பேசிக்காக நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவும் முக்கியம். எதனால் அப்படின்னா மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் எப்படி தியரி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இந்த சப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா டெரிவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் படிச்சிங்க அப்படின்னா எல்லா டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டியும் ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு எல்லா டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டியுமே கேட்குறாங்க. கிட்டத்தட்ட
6 ப்ராப்பர்ட்டி நீங்கள் படிச்சாகணும். பட் எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே சேம் டாபிக் அண்ட் சேம் டியூரேஷன் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 3ல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். டாபிக் 1 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஏ பீரியாடிக், ஸ்டாண்டர்ட், பீரியாடிக் சிக்னல்னு எல்லாமே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது. இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா மற்ற எல்லா டிரான்ஸ்ஃபார்மும் ஈஸியாக இருக்கும். தென் ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு ஒரு சப்ஜெக்டில் ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ அதை சிக்னல் சிஸ்டம்க்கு மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து தான் ஆகணும். தென் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஆர்ஓசி பேஸ்டு சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்வர்ஸ் ஃபோரியர், இன்வர்ஸ் லாப்லாஸ்னு எதுவுமே பெருசாக கொடுக்கல. பட் அது ஹிடன் டாப்பிக்காக இருந்து நீங்கள் அதையும் படிக்க வேண்டிய தேவையும் இருக்கும். பட் இன்வர்ஸ் லாப்லாஸில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னு ஜஸ்ட் கண்ணால் பார்த்துட்டு போங்க. பிகாஸ் டேரெக்டாக ஒரு டாபிக் இன்வர்ஸ்ன்னு கொடுக்கல, பட் அந்த கொஸ்டின் வரவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மும் இம்பார்ட்டன்ட் தான். தென் 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் டைம் எல்டிஐ சிஸ்டம். இந்த எல்டிஐ சிஸ்டமில் டிஸ்கிரீட் இந்த டைம் தூக்கிட்டாங்க. ஒன்லி கண்டினியூஸ் டைம் எல்டிஐ சிஸ்டம் தான் இருக்குது. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கன்வல்யூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஒரு 6 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. இந்த கன்வல்யூஷனில் அனாலிசிஸ் மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட், டேப்லேஷன் மெத்தட்னு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு சிஸ்டமில் எப்படி ஒர்க் ஆகுது, ஜஸ்ட்டு ஒரு இன்புட் கொடுத்தனா அந்த அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு இதுக்கு நீங்கள் முன்னாடி படித்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு ஒரு சம்ஸ் வரும். நீங்கள் இதையும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த யூனிட் 4ல் டாபிக் 2 அண்ட் டாபிக் 3 தான் ஒரு 12 மார்க் வரப்போகுது. தென் யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டாப்பிக்கில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று இந்த டிடிஎஃப்டி, இன்னொன்று ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம். இதுக்கு மேலே இருக்க மற்ற எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு மேபி ஸ்பிளிட் கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 3 மார்க்கில் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த டாபிக் 1 அந்த டாபிக் 2 விட்டுட்டு டாபிக் 3 அண்ட் டாபிக் 4 படிச்சிங்க அப்படின்னா ஷோராக சொல்கிறேன் கண்டிப்பாக 12 மார்க் எழுதிட முடியும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிட் டைம் சிஸ்டம் 2 யூனிட்டாக இருந்துச்சு. அது இப்போ ஒரே யூனிட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டிடிஎஃப்டி அண்ட் ஜெட் டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு கொஷின் கேட்டே ஆகணும். இப்போது எந்த கொஷின்ஸ்லாம் விட்டுட்டு போயிடவே கூடாது எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸில் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் விட்டுட்டு போயிடலாம் நீங்கள். தென் மற்றது எல்லாமே நீங்கள் ஒரு பேசிக்காக அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஈவன் அண்ட் ஆட் சிக்னல் இம்பார்ட்டண்ட்டாக 3 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. தென் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சிக்னல்ஸ் தான் ஷோராக 12 மார்க்கில் வரும். எதனால் அப்படின்னா ஸ்பிட் கொஷின்ஸில் யூனிட் 1 வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பிட் கொஷினில் ஒரு ஆஃபில் இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியூவாக ஆட் பண்ண டாப்பிக்கான ஆர்த்தோகோனல் ஃபங்க்ஷன் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பேசிக்காக என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஃபோரியர் சீரியஸ். ஃபோரியர் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி அந்தளவு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரியஸ்னால் என்ன, தென் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் சீரியஸ்னால் என்ன, அது பேஸ் சம்ஸை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் சீரியஸ் இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறது. தென் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். சில பேர் கேட்பாங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் படித்தேன் அப்படின்னா எழுதிட முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் படிக்கிற டிரான்ஸ்ஃபார்மில் ஒன்று ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க, இல்லைனா ப்ராப்ளம் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகணும். அப்போ தான் நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் படிச்சுக்கலாம். பட் இப்போது ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணிக்கிறதால இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதுவுமே ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. நீங்கள் 3 டாப்பிக்குமே ஷோராக படிச்சுட்டு தான் போகணும். ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ரிப்பீட்டடாக கம்யூனிகேஷனில் கேட்டது அண்ட் தென் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ரிப்பீட்டடாக சிக்னல் சிஸ்டம் கேட்குற கொஷின். பட் உங்களுக்கு 4th யூனிட்டில் இதே அனாலிசிஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் யூனிட் 3லையும் யூனிட் 4ல் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் தான். இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று கன்வல்யூஷனில் இருக்க 6 மெத்தட் படிச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா எல்டிஐ சிஸ்டம் அனாலிசிஸ் படிச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த எல்டிஐ சிஸ்டம் இதுக்கு முன்னாடி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஒன்று தான் கேட்க முடியும். அதனால் அந்த கொஷினை இந்த இடத்துல கேட்டுருவாங்க. ஸோ ப்ராப்ளம் தான் நீங்கள் எல்டிஐ சிஸ்டம் அனாலிசிஸில் படிக்கணும். கன்வல்யூஷனும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் அதில் இருக்க ஒரு 6 மெத்தடும் படிக்கலாம். 6 மெத்தடில் முக்கியமாக அனாலிட்டிக்கல் மெத்தடும் கிராஃபிக்கல் மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் தென் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிடிஎஃப்டியும் அண்ட் தென் ஜெட் டிரான்ஸ்ஃபார்மும் தான் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். இப்போது நான் சொன்னதில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எதுலாம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கணும். அது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா
உங்களால் ஈஸியாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட முடியும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி தான் டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஜஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஆஃப் டி இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் ஆஃப் என், இங்கே இன்டெக்ரல் இருந்துச்சுன்னா இங்கே சம்மேஷன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டிடிஎஃப்டி உங்களால் போட முடிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக Z ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டியும் போட முடியும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிடிஎஃப்டியோட ப்ராப்பர்ட்டி அண்ட் Z ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டின்னு இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி கூட தான் லிங்க் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா படித்ததுக்கு அப்புறம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன தான் இருக்குது ப்ராப்பர்ட்டின்னு ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி படிங்க. அதை வச்சு 4 ப்ராப்பர்ட்டியுமே உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ இந்த 5 யூனிட்டில் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் விட்டு போயிடாதீங்க. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சிக்னல்ஸ், செகண்ட் யூனிட்ல ட்ரிக்னோமெட்ரிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் சீரியஸ், தேர்ட் யூனிட்ல ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோர்த் யூனிட்ல கன்வல்யூஷன் அண்ட் எல்டிஐ சிஸ்டம் அனலைசிஸ், ஃபிஃப்த் யூனிட்ல டிடிஎஃப்டி அண்ட் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளஸ் இதோட எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸும். ஸோ இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அப்படின்றதால எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர் தப்பான கொஷின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எல்லா டாபிக்ஸும் எழுதிட்டு வர ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கிரேஸ் மார்க்கில் 20+ மார்க்ஸ் வந்த கொஷின் பேப்பர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கூட பாஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்க, எல்லாத்தோட ஸ்டெப்ஸும் போடுங்க. கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்டோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போதான் நான் இந்த சப்ஜெக்டோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் மார்க் இல்லை, ரொம்ப நல்ல மார்க்கே எடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்க. பயந்துட்டு எதையும் விட்டுட்டு வந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.